ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்கள் குகன். இது உங்கள் நண்டு பய சேனல், நண்டு பயல்க சேனலின் அறிவாளிகளின் அரங்கம். ஸோ இன்னைக்கு விடுகதை சூப்பரா போகும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. ஆமா, ஃபர்ஸ்ட் நீ தானே ஆரம்பிக்க போற, அதனால நல்லா போகும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு நான் சொல்லல. நீங்க ஆரம்பிச்சா நல்லா தான் போகும். நீங்க எப்படி விடுகதை கொண்டு வந்திருக்கீங்க? நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நிறைய நான் எப்பவும் லாங்கன் அந்த மாதிரி தானே. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் விடுகதை போடு பாப்போம். ஃபர்ஸ்ட் விடுகதை போடுறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தந்த ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்போ வாங்க நம்ம விடுகதை வீடியோக்குள்ள போகலாம். இப்ப முதல் விடுகதை என்னன்னா, அரைக்கிற ஆலைதனில் அடைந்து கிடக்கும் ஒரு தாய் அசைந்து அசைந்து ஆடினாலும் ஆலையில் அகப்படாது. அது என்ன? அது ஒரு கொஞ்சம் இதாதான் இருக்கு. ரொம்ப இல்ல, ஈஸியானதான். கொஞ்சம் யோசிச்சா வந்துடும். கண்ணாடி முன்னாடி யோசிச்சாலே வந்துடும். நம்ம ஆன்சர் சொல்லிடுவேன். மறுபடியும் கேளு பாப்போம். மறுபடியும் கேக்குறேன். அரைக்கிற ஆலைதனில் அடைந்து கிடக்கும் ஒரு தாய் அசைந்து அசைந்து ஆடினாலும் ஆலையில் அகப்படாது. அது என்ன? ஏதோ ஒரு இத நீ ரொம்ப வித்தியாசமா கேட்ட மாதிரி இருக்கு. சரி, ஓகே, சூப்பரா இருந்து. ஆப்ஷன்ஸ் எல்லாம் உண்டு இல்ல? ஆமா, கண்டிப்பா. முதல் விடுறதுக்கு எப்பவும் ஆப்ஷன்ஸ் உண்டு. கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளா இல்லைங்க. இப்ப ரெண்டாவது விடுகதைக்கு போயிடலாம். ரெண்டாவது விடுகதை சூப்பரா இருக்கும். அப்படியா? சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஊருக்கு நாட்டாமைக்காரர் சாப்பிட்டால் இலை எடுக்க மாட்டார். அது யார்? அப்ப நாட்டாமனா இலை எடுப்பாங்களா? அதாவது பாத்தீங்கன்னா, ஊருக்கு நாட்டாமைக்காரர் சாப்பிட்டால் இலை எடுக்க மாட்டார். அது யார் அப்படிங்கறதுதான் விடுகதை. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நல்ல ஆப்ஷனா பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. பரிசுகளை வெல்லுங்க. இப்போ வாங்க நம்ம மூணாவது விடுகதைகளை போகலாம். மூணாவது விடுகதை என்னன்னா, முள்ளுக்குள்ளே வைக்கோல் பெத்தைக்குள்ளே வைத்திருக்கிறார் சீமாட்டி வயிற்று பிள்ளையோட. அது யார்? என்னடா இது? என்ன 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 முள்ளுக்குள்ளே வைக்கீலு வயிற்றுக்குள்ளே எல்லாம் நம்ம அட்மின் தான். அப்படியா? பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? மறுபடியும் கேளு. நல்லா இருக்கும். சரி, மறுபடியும் கேக்குறேன். முள்ளுக்குள்ளே வைக்கோல் பத்தைக்குள்ளே வைத்திருக்கிறாள் சீமாட்டி வயிற்று பிள்ளையோட. அது என்ன? என்னாச்சு? இல்ல, நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. ஒரு ஃப்ளோல அப்படியே அடிச்சு விடுறியே. அப்படி டப்பு டப்பு மறந்துருமோ? ஆமா, கண்டிப்பா மறந்துடும். இல்ல, கொஞ்சம் ஸ்பீடா சொன்னா நல்லா இருக்கும். ஆப்ஷன்ஸ் எல்லாம் உண்டு இல்ல? ஆமா, இது எத்தனை விடுதலை? மூணாவது விடுதலை. நம்ம ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா உண்டு. கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். யோசிச்சு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளா இல்லைங்க. சோ இப்போ நாலாவது விடுகதைக்கு போயிடலாம். நாலாவது விடுகதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாலாவது விடுகதைக்கு போயிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா, பாதாளத்தில் பிறந்தவன், சக்கரத்தில் சுழல்ந்தவன், வெயிலில் காய்ந்தவன், எல்லோர் வீட்டிலும் இருப்பவன். அவன் யார்? எப்படி சொன்ன பத்தியா? மறுபடியும் கேளுங்க. பாதாளத்தில் பிறந்தவன், சக்கரத்தில் சுழல்ந்தவன், வெயிலில் காய்ந்தவன், எல்லோர் வீட்டிலும் இருப்பவன். அவன் யார்? பாதாளத்துல பிறந்தவன், சக்கரத்தில் சுழல்ந்தவன். ஓ, நீ மனப்பாடம்? இல்ல, மனப்பாடம் இல்ல, யோசிச்சேன். சொல்லுங்க. பாதாளத்துல பிறந்தவன், சக்கரத்தில் சுழந்தவன், வெயிலில் காய்ந்தவன், எல்லோர் வீட்டிலும் இருப்பவன். அவன் யார்? சோ மறுபடியும் கேட்கிறேன். பாதாளத்தில் பிறந்தவன், சக்கரத்தில் சுழந்தவன், வெயிலில் காய்ந்தவன், எல்லோரு வீட்டிலும் இருப்பவன். அவன் யார் அப்படிங்கிறது தான். சோ நாலாவது விடுகதை அப்படிங்கறதுனால ஆப்ஷன்ஸ் 4 இருக்கும். எல்லா விடுகதையுமே 4 ஆப்ஷன்ஸ் தான். 4 அந்த ரைமிங். அதனால எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு எந்த கமெண்ட், எந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. பரிசுகளை வெல்லுங்க. இப்ப வாங்க நம்ம கடைசி விடுகதைக்குள்ள போகலாம். கடைசி விடுகதைன்னா அஞ்சாவது விடுகதை. அஞ்சாவது விடுகதை கடைசி. சரி, அஞ்சாவது விடுகதைக்குள்ள போகலாம். அஞ்சாவது விடுகதை என்னன்னா, கடைசி விடுகதை என்னன்னா, அம்மா கொடுத்த கட்டிலில் தண்ணீர் விட்டேன் நிற்கவில்லை. அது என்ன? அம்மா கொடுத்த கட்டில தண்ணீர் விட்டேன் நிற்கவில்லை. அது அம்மா கொடுத்தா, அம்மா கொடுத்தது கிடையாது. அதாவது அம்மா கொடுத்த மாதிரி அது ஒரு விடுகதை. தெரிஞ்சிட்டு உனக்கு தெரியலையா? இல்ல, எனக்கு தெரியல. எனக்கு அவரு இப்படி ஒரு ரேண்டமா சொன்னேன். குழந்தையா இருக்கும்போது அதெல்லாம்டா படுப்ப நீ. ஓ, இந்த தொட்டில இல்லையா? தொட்டில் இல்லையா? சரி, நம்ம என்ன ஆன்சர் சொல்ல வந்திருக்கோம். ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். மறுபடியும் கேக்குறேன். அம்மா கொடுத்த கட்டிலில் தண்ணீர் விட்டேன் நிற்கவில்லை. அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்காது. யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளா இல்லைங்க. அஞ்சாவது விடுகதை ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. சூப்பர். இன்னைக்கு விடுகதை எல்லாமே ரொம்ப அழகா, அருமையா, அம்சமா சூப்பரா போச்சு. அழகா அம்சமா. சோ இன்னைக்கு சூப்பராவே போச்சு. இதே மாதிரி ஒரு நல்ல விடுகதை வீடியோவோடையும் பரிசு குழுக்கள் வீடியோவோடையும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபெறுவது நான் உங்கள் குகன். நான் உங்கள் மணிகண்டன். இது நண்டு பயில்களின்
நண்டு பெல்கு சேனலில் அறிவாளிகளின் அரங்கம். நன்றி, வணக்கம்.